விடுவேன் என்று வாக்குமூலம் கொடுத்துள்ளான். இப்போ இந்த சம்பவத்தை தொடர்ந்து இது போன்ற எத்தனை ட்ரக்குகள் எத்தனை ஆயிரம் பேர் குவைத்தில் நுழைந்தார்கள் என தெரியவில்லை. இப்போ இல்லீகலாக நுழைந்த அனைவரையும் பிடிக்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுஃபுல் சபா அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அடுத்த தகவல், த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் தற்போது வருவாய் தொடர்பான புள்ளி விவரத்தை அறிவித்துள்ளது. அதாவது நம்ம சிவில் ஐடி கார்டுகளை அச்சிட்டு வெளியிடும் டிபார்ட்மெண்ட். அதாவது பேசியின் மொத்த செலவு 40.515 மில்லியன் குவைத் தினார்கள் என்றும் வருவாய் 13.330 மில்லியன் குவைத் தினார் என்றும் தெரிவித்துள்ளது. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக உள்ளது. அதாவது 23.185 மில்லியன் குவைத் தினார்கள் அதிகமாக செலவு செய்கிறதாக பேசி தெரிவித்துள்ளது. அதுபோல உங்கள் சிவில் ஐடி கார்டுகளில் உள்ள உங்கள் அட்ரஸ் நீக்கப்பட்டிருந்தால் உடனே பேசி சென்று உங்கள் புதிய அட்ரஸை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். அதாவது 30 நாட்களுக்குள். இல்லை என்றால் மியா தினார் அதாவது 100 தினார் அபராதம் விதிக்கப்படும் என பேசி ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், உலகில் தற்போது மங்கி பாக்ஸ் எனும் குரங்கு காய்ச்சல் அதிதீவிரமாக பரவி